சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல இருந்து டெய்லி கண்டக்ட் பண்ற இந்த ஆன்லைன் செஷன்ல நீங்களும் கலந்துக்கிட்டு லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மெயினான ப்ராசஸை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் தொடர்ந்து கிளாஸ் எடுக்க இருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜஸ்ட் an ஆஃப்லைன் டூல் அப்படி நம்ம இதை நம்ம சொல்லுவோம். ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆஃப்லைன் யூட்டிலிட்டி டூல் தான் நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஆன்லைன் டூல் ஆஃப்லைன் டூல் சம்திங். இப்போ ஆஃப்லைன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கவரேஜ் இல்லாம, அதாவது எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனும் இல்லாம ஜஸ்ட் நம்ம எப்பெல்லாம் டேட்டாஸ் நம்ம ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாஸை ஃபீட் பண்றதுக்கான டூலை நம்ம ஆஃப்லைன் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம டேலி கூட ஒரு ஆஃப்லைன் டூல் மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? டேலி ஒர்க் பண்றதுக்கு ஆன்லைன் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதர்வைஸ் நம்ம இ இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம், இ-வே பில் ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் ஆன்லைன் கனெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதர்வைஸ் ஆன்லைன் கனெக்டிவிட்டி இல்லாம கூட டேலி அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்டிங் டேட்டாஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேரா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் ரீசெண்டா என்ன அப்படின்னா, ஆன்லைன் சாஃப்ட்வேருடைய டெவலப்மெண்ட் அண்ட் அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஜோகோ புக் அப்போ நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஜோகோ புக்ஸ்ங்கிறது ஃபுல்லாவே ஒரு ஆன்லைன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரா, அது இஆர்பி சாஃப்ட்வேரா நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் சாஃப்ட்வேரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆஃப்லைன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய டேட்டா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்ல தான் ஸ்டோர் ஆகுது. பட் ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ்ல டேட்டா கிளவுட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். தென் எனி டைம் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனோட நம்ம அந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம இந்த ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் www.gst.gov.in அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வெப்சைட்ல டைரக்டா, அதாவது எந்த ஒரு லாகினும் இல்லாம ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல இருந்தே நம்ம ஈஸியா இந்த டூலை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல கிடையாது. இப்ப டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறதே என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆஃப்லைன் டூல் அப்படின்னு இருக்கக்கூடிய டேப் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஷோ ஆகும். அந்த டேப் நீங்க கிளிக் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டே ஆஃப்லைன் டூல், இங்க நம்ம ரிட்டன் ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி டைரக்டா நம்ம டவுன்லோடுக்கான பேஜ் நம்ம போயிடலாம். ஸோ இந்த டவுன்லோட் பேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்க, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஜிப் ஃபார்மேட்ல நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அதாவது ஜிப் ஃபைலா நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குரூப்ல நீங்க கொடுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ அதர்வைஸ் நம்முடைய ஸ்டூடெண்ட் நீங்க ஏதாவது ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டேலியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனி டைம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டாவே நீங்க கால் பண்ணுங்க. நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆன்லைன்ல தான் இருப்பேன். கண்டிப்பா எனி டெஸ்க் எடுத்து கூட உங்களுக்கு அந்த டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுல பொதுவா யாருக்கிட்ட நீங்க டேலி சாஃப்ட்வேர் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட தான் டவுட் கேட்பீங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் நம்ம ஏஎம்சி டேலியில ஏஎம்சி அப்படிங்கிறது சில பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஏஎம்சில இருக்கோம் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்லயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏஎம்சில இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை குறிப்பிட்ட டைம்ல அந்த கால் பிக் பண்ண முடியல உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நான் எப்பவுமே பண்ணுவேன். ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி நீங்க இந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எனிடெஸ்க் மூலமாவோ அல்லது அல்ட்ராவியூர் மூலமாவோ நான் வந்து உங்களை கண்டக்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. இப்ப நீங்க இந்த ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம எதுக்காக நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப டேலில இருந்து டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேட்டாவ ஜேசன் ஃபைலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி, நம்மளுடைய போர்ட்டல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஐ மீன் GSTR1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ற போர்ட்டல்ல நம்ம வந்து டைரக்ட்டாவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்லோட் பண்ண முடியும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஏதாவது எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, டேட்டா வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆகல. பட் அந்த எரர் வந்து என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேள ஜெனரேட் ஜேசன் ஃபைல் வித் யூசிங் லேட்டஸ்ட் யுட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லேட்டஸ்ட் ஆஃப்லைன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துச்சு அப்படின்னா, நாம வந்து அதே டேட்டாவ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லேட்டஸ்ட்டா குடுத்திருக்கக்கூடிய ஆஃப்லைன் டூல் வெர்ஷன் 3.1.8 ஓகேங்களா? இப்ப வரைக்கும் இந்த வெர்ஷன் தான் வந்து இருக்கு. இந்த வெர்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதே டேட்டாவ ஓகேங்களா? நம்ம ஜேசன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி, ஆன்லைன்ல நம்ம அப்லோட் பண்ண டேட்டாவ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டூலுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேசனா ஜெனரேட் பண்ணி அத நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். அதர்வைஸ் HSNல எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயோ, டாக்ஸ் கால்குலேஷன்ஸ்ல எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயோ, அதிகமான வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்ப நான் குடுத்துருக்காங்க GSTல. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது டேட்டால உங்களுக்கு எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து டேலிலேயே அந்த டேட்டாவ வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு, திரும்ப ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மாஸ்டர் டேட்டா அப்படிங்கிறது தனியா இருக்கு. டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஸோ எரர் அப்படிங்கிறது மாஸ்டர் டேட்டால இருக்கா? இல்ல டிரான்சாக்ஷன் டேட்டால இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பொதுவா HSNல இருக்கக்கூடிய எரரா இருக்கட்டும், யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய UQC அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மேப்பிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ற யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா? இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்ல கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த UQC அதாவது யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா மேப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான எரர் GST நம்பர் நீங்க வந்து ப்ராப்பரா குடுக்கல அப்படிங்கிற எரர்னா இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா மாஸ்டர் சம்பந்தப்பட்ட எரர். அதர்வைஸ் டாக்ஸ் கால்குலேஷன்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு. டெபிட் அண்ட் கிரெடிட் வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ராப்பரா மேட்ச் ஆகல. இன்வாய்ஸ் வேல்யூ டாக்ஸபிள் வேல்யூவும், டாக்ஸ் அமௌண்ட்டும் மேட்ச் ஆகல அப்படின்னு இருக்கும்போது, நம்ம அந்த பர்ட்டிகுலர் பில்ல எடுத்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து எரர் இருக்கா? இல்ல மாஸ்டர் டேட்டால எரர் இருக்காங்கிறத நம்ம நல்ல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். ஓகே. ஸோ இப்ப டேலி அப்படிங்கிறது 100% எரர் ஃப்ரீ ரிட்டர்ன் ஃபைலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. அதர்வைஸ் GSTல அதிகமான வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாமே டேலில வந்து கொண்டு வரும்போது, கண்டிப்பா வந்து யூசர்ஸ்க்கு வந்து அதிகமான கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேலில திரும்பவும் ஒரு சில வேலிடேஷன வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், யூசர்ஸ்க்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் GST ஃபைலிங்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு சில எரர் நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வரும். அதுல லேட்டஸ்ட் யுட்டிலிட்டி ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் நீங்க வந்து யூஸ் பண்ணி ஜேசன் ஜெனரேட் பண்ணுங்கன்னு எரர் வந்தால் மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆஃப்லைன் டூல் வந்து என்ன அப்படின்னா, இந்த டூல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். நேத்து நான் வந்து இந்த டூல் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அன்சிப் பண்ணேன். அன்சிப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகல அப்படின்னா, ப்ராப்பரா ஓப்பன் ஆகல. அதுக்கு வந்து நம்ம டீம்லயே வெங்கடேசன் சார் தான் வந்து க்ளூ குடுத்திருந்தாங்க. சார் பழைய வெர்ஷன்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பரா டெலீட் பண்ணிட்டு, திரும்ப இத வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அ பழைய வெர்ஷன்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன். உண்மையிலே இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு, திரும்ப நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதனால வந்து இப்ப நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒருவேள ரொட்டீனா அந்த டூல் யூஸ் பண்றவங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஓல்டு வெர்ஷன நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். இல்லன்னா அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணா போதும். ஓகே சார். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறீங்க. இதுல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறோம். இதுல GST ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப
டேலில ஜிஎஸ்டி எல்லா ப்ராசஸும் ஜிஎஸ்டில நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல ஒரு கிளவர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ டேக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த செஷன்ல இன்வாய்ஸ் ரைசிங்ல என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்கும், எதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அந்த நாலேட்ஜை பேஸ் பண்ணி திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தென் வந்து உங்களால ப்ராப்பரா எரர் இல்லாம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். அதாவது இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க, நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டிக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்டர்ஸ்டேட் சப்ளையா இருந்தால் ஐஜிஎஸ்டி, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா இருந்தா சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி குடுக்கணும். அதாவது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள சேல் இருந்துச்சுன்னா சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி இருக்கும். அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது தான் ஐஜிஎஸ்டி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2வது கொஸ்டின். அடுத்து என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வந்து ஜிஎஸ்டில ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல மந்த்லி நம்ம 2 ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்றோம். அதுல ஒரு ரிட்டர்ன் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1, இன்னொரு ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B. ஜிஎஸ்டிஆர் 1 எப்ப நம்ம வந்து ஃபைல் பண்றோம் அப்படின்னா, எவ்ரி மந்த் 11th வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்றோம். ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது எப்போ ஃபைல் பண்றோம் அப்படின்னா, எவ்ரி மந்த் 20th நம்ம வந்து ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னா இந்த 3B அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த செஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்வியூஸ்ல வந்து நீங்க டாக்ஸுக்கான கொஸ்டினுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்பரா நீங்க ஆன்சர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு கண்டிப்பா ஜாப் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ்ல உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நான் இத சொல்றேன். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் அப்படின்னா என்ன? ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னா என்ன? அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது எவ்ரி சேல்ஸ் பில்ஸ அல்லது அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கான பில்ஸை எல்லாம் நம்ம பில் வைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் தான் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒன்லி சேல்ஸ் பில்ஸ ஒவ்வொரு பில்லையும் தனித்தனியா நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ்ல நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 1. ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு சம்மரி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோங்க. ஸோ சம்மரி இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் உடைய வேல்யூ என்ன, சேல்ஸ் உடைய வேல்யூ என்ன, தென் சிஜிஎஸ்டி என்ன, எச்ஜிஎஸ்டி என்னங்கிற இந்த வேல்யூஸை மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3B ரிட்டர்னுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்து அதிகமான டேபிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேபிள்லயும் எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க லோட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா B2Bனா என்ன? B2Cனா என்ன? எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்னா என்ன? ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயினா வந்து B2B பில்னா என்ன? B2C பில்னா என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து டாப்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இதுல நம்ம வந்து இன்க்ளூடட் இன் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டலா 20 இன்வாய்ஸஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் இந்த ரிட்டர்ன் நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த மந்த்துக்கான சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம்ஸ் கிரெடிட் நோட் ரிஜிஸ்டர்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த 2 வேல்யூவையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழ குடுத்திருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூஸ்ல நம்ம வந்து ஜஸ்ட் ரீகான்சில் பண்ணிக்கணும் 2யும். ஓகேங்களா? ரீசெக் பண்ணிட்டு இத வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அத பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த ரிட்டர்ன நம்ம வந்து கரெக்ட்டா பிரிப்பேர் ஆயிருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு இன்வாய்ஸஸ் மிஸ் ஆகுதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆஃப்லைன் டூலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போதோ, இல்ல ஆன்லைன்ல நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்திலயோ, நீங்க இங்க இருந்தபடியே ஆல்ட் G அப்படிங்கிறத எடுத்துக்கிருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்ல எக்ஸெல் யூஸ் பண்ணாம, ஓகேங்களா? எக்ஸெல்ல ஜஸ்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு வொர்க்கிங்ஸ் நம்ம வந்து பண்ணாம, கண்டிப்பா எந்த ஒரு அக்கவுண்டன்ட்டும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்ல சர்வே பண்ண முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸெல்ல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டேபிள் வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி தனியா வச்சுக்கிறோம். அதாவது அஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 1 படி நம்மளுக்கு டாக்ஸபிள் வேல்யூ என்ன?
ஐஜிஎஸ்டி என்ன, சிஜிஎஸ்டி என்ன, ஹெச்ஜிஎஸ்டி என்ன, டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் என்ன, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ என்னங்கிறத நீங்க தனியா எடுத்துக்கிறீங்க. இது வந்து என்ன அப்படின்னா as per GSTR 1 ஃபார் ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் ஆல்ட் ஜி கொடுத்து இங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஓப்பன் ஆகும். இந்த சேல்ஸ் ரிஜிஸ்டரை எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான ரிஜிஸ்டர் நீங்க வந்து எடுங்க. இங்க வந்து உங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்கான பில் எல்லாம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்திருக்கு. இதுல டாக்ஸுக்கான ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு பில்லு காட்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கணும். அதர்வைஸ் அப்படி ரிமூவ் பண்றது அட்வைசபிள் கிடையாது. நம்ம ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து எவ்வளவு எந்த இன்வாய்ஸ் கொடுத்தாலும் நம்ம சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம காலம்னார் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுல இருந்து கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் இன்ஃபர்மேஷன், அதாவது கிராஸ் வேல்யூ என்ன, ஓகேங்களா. இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து சேல்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ, கீழே இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தென் சிஜிஎஸ்டி என்ன, ஐஜிஎஸ்டி என்ன, சாரி எஸ்ஜிஎஸ்டி என்ன, தென் ஐஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தனியா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ் பர் வேல்யூஸ் அஸ் பர் சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் தனியா வந்து நீங்க இதை எடுத்துக்கணும். அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரெடிட் நோட் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ இதுல மந்த்லி கிரெடிட் நோட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா 3 ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இதை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காலம்னார் கொடுத்துட்டு அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய சேல்ஸ் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எடுத்துக்க. ஸோ சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய இதே வேல்யூஸை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த காலமை பேஸ் பண்ணி லெஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா. லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவும் ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய வேல்யூவும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணப்படணும் அப்படின்னா நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதாவது எப்பவுமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெக்கிங், அதாவது ரீகான்சிலேஷன், எதையும் நம்ம ரீகான்சில் பண்ணலாம், டேட்டா கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த வேல்யூ கரெக்டா வந்து இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பார்க்க தெரியணும். இப்ப சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எடுத்துக்கிறீங்க. கிரெடிட் நோட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிறீங்க. அது ரெண்டையும் லெஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அது ரெண்டையும் லெஸ் பண்ணிட்டு ஒரு வேல்யூ வருது இல்லையா, அந்த வேல்யூவை நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இங்க இருந்தபடியே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. F2 கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ஏப்ரல் மந்த்துக்கானதுன்னு சொல்லிட்டு ஃப்ரம் அண்ட் டூல ஏப்ரல் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. இதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல இருக்கு. கிரெடிட்ல இருக்கக்கூடியது சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ, டெபிட்ல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் கிரெடிட் நோட்ல இருக்கக்கூடிய வேல்யூ. அது ரெண்டையும் வந்து டிஃபரன்ஸ் பண்ணிட்டு நெட் கிரெடிட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சேல்ஸ்ல, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக நான் வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிறத நான் சொல்றேன். எதுக்காக சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும். கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல காமிச்சக்கூடிய சேல்ஸை கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒன்லி சேல்ஸ் வேல்யூ இங்க இருக்கிறது, ஒன்லி சேல்ஸ் வேல்யூ, சிஜிஎஸ்டி வேல்யூ இன்க்ளூடட் கிடையாது. ஓகேங்களா. ஒன்லி டாக்ஸபிள் வேல்யூ மட்டும்தான் இங்க நம்மளுக்கு காட்டும். இதைத்தான் நம்ம இன்கமா கன்சிடர் பண்ணி நம்ம நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத அவைல் பண்றோம். இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கட்டுறோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே சார். இப்போ நம்ம வந்து எல்லாமே கரெக்ட், ஓகே,
பக்காவா இருக்கு சார். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம வந்து கொண்டு போகலாம். அடுத்து இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல அட்வான்ஸஸ் ரிலேட்டடா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அ ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம பிசினஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்த்திருந்தோம். ஸோ அட்வான்ஸஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஜிஎஸ்டி அட்வான்ஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மென்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்க வந்து ஒரு வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, சேல்ஸ் ரிஜிஸ்டர நீங்க சேல்ஸ் ரிஜிஸ்டர், டெபிட் நோட், கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கிறதோட சேர்த்து, அட்வான்ஸஸ்க்கான ரிஜிஸ்டரையும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் இந்த வேல்யூஸ நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த பிசினஸ்ல தான் நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இது ரேரா இருக்கும். எல்லா பிசினஸ்லயும் இந்த அட்வான்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ நார்மலி நீங்க வந்து நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 3 இன்ஃபர்மேஷன மட்டும் கரெக்ட்டா கேதர் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? சேல்ஸ் ரிஜிஸ்டர், கிரெடிட் நோட், தென் மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல அந்த பர்ட்டிகுலர் மந்த்துக்கான நெட் சேல் வேல்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல என்ன காட்டியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத எடுங்க. இப்ப எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்க்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்ப அப்படின்னா, லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ்ல தான் வந்து ரிலீசஸ்ல தான் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நியூவா கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்னுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க லேட்டஸ்ட் 4.1 யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ங்கிறத நீங்க எடுத்து, கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும். இத எடுத்து என்டர் பண்றேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆஃப்லைன் டூலுக்கு தான் நம்ம டேட்டாவ கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன ஆகல அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணது எதுவுமே நம்மளுக்கு இங்க வரல. இப்ப நான் வந்து பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் வந்து எஸ் குடுக்குறேன். அதுல மெயினா வந்து என்ன அப்படின்னா, இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன் வேர் நோ ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நோன்னு இருக்கும். இத எஸ் குடுத்து நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ்கேப் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா இன்வாய்ஸஸும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அ என்ன ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது மேஜர் திங். 2வது எந்த லொகேஷன்ல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது அடுத்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்மேட், ஃபைல் ஃபார்மேட் அண்ட் ஃபோல்டர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 இருக்கு. இப்ப இதுல ஏதாவது நீங்க ஃபார்மேட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா, இதுல ஒரு சில கீ வந்து குடுத்திருக்காங்க. இப்ப வந்து ஃபைலோடைய ஃபார்மேட் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, F8ங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நம்ம வந்து இதுவரைக்கும் ஓகேங்களா, நம்ம வந்து ஃபைல் பண்றதுக்கு 3 டிஃபரெண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. உங்களுடைய அ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல டைரக்ட்டா நீங்க வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஜேசன் டேட்டா இன்டர்சேஞ்சுன்னு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பண்ணியாகணும். டைரக்ட்டா நீங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி, நீங்க உங்களுடைய ஜேசன் ஃபைல அப்லோட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப. அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆஃப்லைன் டூல் கன்வெர்ட் பண்ணி, அங்கேயும் நான் வந்து ரீசெக் பண்ணணும். எதுவும் எரர் இருக்கா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணணும். வேல்யூஸ் எல்லாம் ப்ராப்பரா எனக்கு அப்டேட் ஆகுதாங்கிறத நான் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு, அங்க எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்தால் மட்டும் தான், நான் அங்க இருந்தபடியே டைரக்ட்டா நான் ஜேசன் ஃபைல் ஜெனரேட் பண்ணி, நான் போர்ட்டலுக்கு கொண்டு போவேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல எக்ஸெல் இல்லன்னா சிஎஸ்வி 2ல ஏதாவது ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ வந்து எக்ஸெல் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எடுத்துட்டு என்டர் பண்றீங்க. ஸோ இப்போ எக்ஸெல் நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபார்மேட் அப்படிங்கிறத F8க்கு யூஸ் பண்ணி நீங்க ஃபார்மேட்ட சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்து வந்து நியூவா ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணி, அந்த ஃபோல்டர்ல தான் நான் வந்து ஸ்டோர் பண்றேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர்ல அ அதிகமா வந்து பிராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ஃபோல்டர் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்ப நான் வந்து அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு குடுத்துடுறேன்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, திஸ் பிசி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்னுடைய சிஸ்டம்ல என்னென்ன டிரைவ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதுல நான் பொதுவா நான் அக்சஸ் பண்ற டிரைவ் அதிகமா நான் வந்து டேட்டாஸ் மெயினான டேட்டாஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ற டிரைவ் எதுவோ, அந்த டிரைவ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்க பார்த்தா எனக்கு அதிகமான ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, GSTR1 இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஏப்ரல் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ கீழ வந்து எனக்கு அந்த ஃபோல்டர் வந்து இருக்கிறது எனக்கு தெரியுது. அப்படியே நான் வந்து என்டர் அப்படிங்கிறத நான் பண்றேன். இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு ஃபோல்டர் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃபோல்டர் நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எம்ப்டியா இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம நியூவா கிரியேட் பண்ணது. இப்ப டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் பிசி ஃபோல்டர் டிரைவ் என்ன அப்படின்னா, எஃப் அப்படிங்கிற டிரைவ். ஃபோல்டர் என்ன அப்படின்னா, GSTR1 ஸ்பேஸ் ஏபிஆர் அப்படின்னு நான் வந்து குடுத்துருக்கேன். இப்ப இதோடைய பாத் அப்ப நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்? அந்த பாத் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும். ஐ மீன் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம காப்பி பண்ணி வேற எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னா, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேல கிளிக் பண்ணும்போது, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. அத டைரக்ட்டா நம்ம வந்து அங்க அத செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. அது வந்து ஆல்ட் டி ஓகேங்களா? ஆல்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணக்கூடிய டி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் திங். இத அப்படியே நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த பாத். இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, GSTR1 ஹைஃபன் ஏபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது GSTR1 ஸ்பேஸ் ஏபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோல்டர் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, F6 அப்படிங்கிற கீ நம்மளுக்கு இந்த ரைட் சைடு குடுத்திருக்காங்க. நான் F6 பிரஸ் பண்ணலாம். இல்லன்னா கிளிக் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. ஸோ டிரைவ் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஃப் டிரைவா, சி டிரைவா, இ டிரைவா, ஜி டிரைவா, ஜே டிரைவா. ஸோ இந்த மாதிரி டிரைவ். உங்களுடைய திஸ் பிசில என்னென்ன டிரைவ் இருக்கு, அந்த டிரைவ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல எஃப் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். இங்க நான் வந்து GSTR அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். இப்ப டைப் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்பேஸ் குடுத்து கிரியேட் பண்ணேன் இல்லையா? இப்ப ரீசென்ட்டா அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது. அத நான் அப்படியே வந்து என்டர் பண்றேன். இப்ப எனக்கு இது செலக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. செலக்டபிள். இன்னும் வந்து அங்க நான் லோட் பண்ணல. இப்போதைக்கு செலக்டபிள். இத அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். இப்ப எனக்கு இந்த பாத்ங்கிறது எனக்கு மாறிருச்சு. சோ இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் நீங்க ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணணும். என்ன ஃபார்மேட், தென் வந்து எந்த ஃபோல்டர்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா தெரியணும். இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, டைரக்ட்டா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து அ ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒரு வார்னிங் வந்து குடுக்குது. ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ண டிரான்சாக்ஷனையும் சேர்த்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஒருவேளை டேட்டா வந்து நீங்க டபுள் ஆகாம பார்த்துக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ஒருவேளை நீங்க CSV ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனையும் தனித்தனியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதர்வைஸ் வந்து மார்க்டு ஃபார் டெலிஷன் ஆன் தி போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. அத வந்து என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கேட்குது டேலி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுனால நம்மளுக்கு டூப்ளிகேஷன் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது எல்லாம் நம்ம வந்து அப்படியே எஸ் குடுத்தேன் அப்படின்னா, எல்லாம் கரெக்ட் தான். நான் ஃப்ரெஷ்ஷா தான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்துல என்டர் பண்றேன். இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸெல்ல வந்து பிரிப்பேர் பண்ணிக்குது. எங்க அப்படின்னா, இப்ப நம்ம நியூவா கிரியேட் பண்ண ஃபோல்டர் இருக்கு இல்லையா? அங்க வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா, டேலி நம்மளுக்கு எக்ஸெல்லா ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு தந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 17 டாக்குமெண்ட்க்கு நம்மளுக்கு இவ்வளவு டைம் எடுக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இதுவே வந்து 1000 டாக்குமெண்ட்ஸ்னா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன ஆகும்? அதிகமா வந்து டைம் எடுக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அ டெய்லி கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்வாய்ஸஸ நம்ம அன்னன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆஃப்லைன் டூல்லயோ அல்லது ஆன்லைன் போர்ட்டல்லயோ நம்ம வந்து என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி சேவ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிப்பரேஷன்ல ஸ்லோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஓகே.
ப்ரிப்பேர் ஆகட்டும். ஸோ இங்க ஆல்மோஸ்ட் வந்து 100% அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து எனக்கு அந்த ஃபோல்டர் எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ண இந்த லேட்டஸ்ட் ஃபோல்டர்ல நம்மளுக்கு இந்த எக்ஸெல் ஃபைல் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸெல் ஃபைல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்க குடுத்திருக்கு. ரிட்டர்னுடைய நேம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஜிஎஸ்டிஆர்1. ரிட்டர்னுடைய பீரியட் அண்ட் இயர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் எந்த டேட்ல நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற டேட் குடுத்திருக்காங்க. அடுத்து எந்த டைம்ல நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த ரயில்வே ஃபார்மேட் டைம் வந்து குடுத்திருக்கு. ஓகேங்களா? 20 டைம் வந்து 20 மினிட்ஸ் வந்து 39 செகண்ட் வந்து என்ன அப்படின்னா 52 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல தெரியுது. ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சேர்த்து தான் டேலில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸல் ஃபைல் ஜெனரேட் பண்றதுக்கான நேம் வந்து ஆட்டோ பாத் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு ஐ மீன் ஆட்டோ ரீநேம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஓகே சார். இப்ப இத நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம். இத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஃப்லைன் டூலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி அப்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப டேலிய நான் வந்து அப்படியே எஸ்கேப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். தென் வந்து ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நியூ அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். இப்ப நியூ குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகும். இதுல ஜிஎஸ்டிஆர்1 இல்ல அப்படின்னா ஐஎஃப்எஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிசிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது தான் இந்த ஐஎஃப்எஃப் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? தென் இத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர்1 தான் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக இது. இந்த ஐஎஃப்எஃப் அப்படிங்கிறது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் மந்த்லி டாக்ஸ் பேமெண்ட் ஸ்கீம்ல இருக்காங்களோ, அதாவது கியூஆர்எம்பி ஸ்கீம்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஐஎஃப்எஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிருவாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம சப்ளையருடைய ஜிஎஸ்டி நம்பர் ஓகேங்களா? சப்ளையர் ஜிஎஸ்டி நம்பர் இன் தி சென்ஸ் நம்ம கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம இங்க குடுக்கணும். நம்ம கம்பெனி ரோகன் கம்ப்யூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்ப நம்ம கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் எங்க குடுத்திருப்போம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் F11ல நம்ம வந்து நம்ம கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்திருப்போம். அதர்வைஸ் ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பெனி ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப டைரக்ட்டா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இது கம்பெனியோடைய டாக்ஸுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸா நம்மளுக்கு இருக்கு. மேல நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னொரு ஸ்கிரீன் இருக்கு. இத நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு இருக்கு. அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வந்து நான் குடுத்திருக்கேன். இத அப்படியே கண்ட்ரோல் சி குடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அக்கவுண்டன்ட்டா நம்ம வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம கம்பெனியோடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர்னா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ எப்ப கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். நம்ம கம்பெனியோடைய பான் நம்பர் கேட்டா சொல்ல தெரியணும். டான் நம்பர்ன்னு கேட்டா சொல்ல தெரியணும். ஓனருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அக்கவுண்டன்ட்டா ஒரு டெடிகேஷனா நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனியோட அட்ரஸ நீங்க வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு சோர்ஸ் வந்து இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம சிஸ்டம் முன்னாடி இல்லாம இருக்கலாம். ஏதாவது ஒரு பில்லு நம்ம கையில இல்லாம இருக்கலாம். இந்த யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு நம்ம ஜிஎஸ் நம்பர் அனுப்பி, இது உங்க ஜிஎஸ் நம்பரான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம வீட்ல கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்லனா நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னா, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடாது. டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அத பை ஹார்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம வந்து இதான் எங்களுடைய இதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்னா நான் ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, டிடிஎஸ் சம்மந்தமான ஒரு சில ஃபைலிங்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல லாகின் ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்கும். அப்ப நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து சொல்ல தெரியணும். அல்லது ஆடிட் ஆஃபீஸ்ல இருந்து திடீர்னு கால் பண்ணி, இப்ப ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குமா, கொஞ்சம் இமிடியேட்டா வந்து ஓனருடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அந்த டேட் ஆஃப் பர்த்த ஓனர்ட்ட கேட்காமலே கூட நம்ம வந்து நம்மட்ட தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லும்போது கண்டிப்பா அவருடைய பான் கார்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதத்தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ் நம்பர்னா ப்ராப்பரா ஸ்பீடா வந்து குடுக்க தெரியணும். ஓகேங்களா? இந்த மாரி காப்பி பண்ணி குடுக்குறத விட.
தென் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ 24, 25 பீரியட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம கம்பெனி எஸ்இசட் டாக்ஸ் பேயரா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. நோ குடுத்துடுறேன். அதர்வைஸ் நம்ம கம்பெனி குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ற கம்பெனியா? அதுவும் இல்ல. நான் நோ குடுத்துடுறேன். ஓகேங்களா? நம்ம வந்து மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க. இந்த இடத்துல குவார்ட்டர்லி ரிட்டர்ன் நம்ம குடுத்தா தான் இது ஐஎஃப்எஃப் வந்து டேலி கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்மளுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் கிரேட்டர் தென் 5 சிஆர் போன ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர்ல டோட்டல் அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் மோர் தென் 5 crore இருக்கா அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இப்போ லேட்டஸ்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஃபினான்சியல் இயருடைய டர்ன் ஓவர் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ போர்ட்டல்ல. ஸோ அத வந்து நம்ம செக் பண்ணி நம்ம வந்து இது எஸ்ஸா நோவாங்கிறத நம்ம குடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நோ அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துக்கிறேன். உங்களுடைய கம்பெனில எஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு குடுத்துருங்க. ஸோ ப்ராப்பரா கிளிக் பண்ணுங்க. 3யுமே வந்து கிரீன் டிக்ல எந்த எஸ் அல்லது நோல இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்க வந்து குடுங்க. இப்போ ப்ரொசீட் குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. இப்ப நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம அப்லோட் பண்றோம். நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் இதுதானா? பினான்சியல் இயர் எந்த மந்த்துக்கானது? தென் எதெல்லாம் நம்ம நோ குடுத்துருக்கோம், எஸ் குடுத்துருக்கோம். அப்படியே நான் வந்து எஸ் குடுக்குறேன். இப்ப எஸ் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளைனா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்ப டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து டெலீட் ஆல் டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தென் கிளியர் செக்ஷன் டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தென் வியூ சம்மரி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து கிளியர் செக்ஷன் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க தான் வந்து செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க குடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். செக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய டேலில நம்ம டேபிள் வைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? பி2பி, பி2சி, கிரெடிட் நோட் ஃபார் ரிஜிஸ்டர், கிரெடிட் நோட் ஃபார் அன்ரிஜிஸ்டர் இதெல்லாம் தான் வந்து செக்ஷன்ஸ் அப்படி நம்மளுக்கு வந்து இங்க குடுத்திருக்காங்க. அதுல ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் எனக்கு டெலீட் ஆகணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அந்த செக்ஷன சேஞ்ச் பண்ணி நம்ம கிளியர் செக்ஷன் குடுக்கலாம். அதர்வைஸ் என்டையர் டேட்டாவும் எனக்கு டெலீட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டெலீட் ஆல் டேட்டா அப்படிங்கிறத குடுத்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டெலீட் டேட்டா குடுத்துக்கலாம். இங்க டேட்டாஸ் இருக்கு. அத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சம்மரியா நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, வியூ சம்மரி குடுக்கலாம். இப்போதைக்கு டேட்டா இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இம்போர்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம். இங்க நம்ம வந்து என்ன இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, 2 ஃபைல் நான் வந்து இந்த ஆஃப்லைன் டூல்ல இம்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, எக்ஸெல் டேட்டா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சிஎஸ்வி டேட்டா. ஓகேங்களா? எக்ஸெல் டேட்டா இல்லன்னா சிஎஸ்வி டேட்டா. எக்ஸெல் டேட்டா, சிஎஸ்வி டேட்டாவுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, எக்ஸெல் டேட்டாவ பொறுத்தவரைக்கும் சிங்கிள் இம்போர்ட்ல நம்ம என்டையர் டேட்டாவையும் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா சிஎஸ்வி டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க செக்ஷன் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொண்டு வரணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒவ்வொ ஒ ஏதாவது ஒரு செக்ஷன மட்டும் நீங்க வந்து அல்லது ஒரு டேபிள்ல மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆஃப்லைன் டூலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா சிஎஸ்வியா தான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒன் ஷாட்ல என்டையர் டேட்டாவை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இம்போர்ட் எக்ஸெல் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸா இருக்கு இங்க. அதனால எக்ஸெல் டேட்டாவா தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸெல் டேட்டாவா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அத இம்போர்ட் பண்றதுக்காக நான் இம்போர்ட் எக்ஸெல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, எந்த ஃபைல்ல, எந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நீங்க கொண்டு வர போறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஃப் டிரைவ்ல இருக்கக்கூடியத நான் கிளிக் பண்றேன். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எஃப் டிரைவ். அங்க ஜிஎஸ்டிஆர்1 ஸ்பேஸ் ஏபிஆர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அத நான் வந்து இங்க செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஃபைலோடைய டீட்டெயில்ஸ் அத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த டேட்ல, எந்த டைம்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது, இப்ப ரீசென்ட்டா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது தானா? அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஓப்பன் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன வார்னிங் வருது அப்படின்னா, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ சேவ் டேட்டா அப்படின்னு கேக்குது. ஸோ இப்ப டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆக போகுது. அந்த டேட்டாஸ வந்து நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேக்குது. எஸ் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ இம்மீடியட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்லோட் ஆயிடுது. ஸோ இது லேட்டஸ்ட்டா டேலில இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டிருது.
டாப்ல பாத்தீங்கன்னா இம்போர்ட் ரிட்டர்ன்ஸ் ஆல் செக்ஷன் இன் ஒன் கோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வியூ சம்மரி அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ வியூ சம்மரி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல செக்ஷன் வைஸ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? வியூ சம்மரில செக்ஷன் வைஸ் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்பதான் நம்மளுக்கு மெயினான கிராஸ் செக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். என்ன கிராஸ் செக் பண்ண போறீங்க அப்படின்னா, டேலி அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. டிஸ்ப்ளே, ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட், ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. இங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பி2பி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே அக்கவுண்ட்ஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபிகர வந்து செக் பண்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? அமௌண்ட்ட வந்து ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல டாக்ஸபிள் அமௌண்ட் பி2பில வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா, 2,22,000 நம்மளுக்கு வந்து 22,026 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இத அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆஃப்லைன் டூல்ல நான் வந்து செக் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 22,000 அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்க வந்து டோட்டல் சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஸ்டேட் டாக்ஸ் தான் இருக்கு. தென் டோட்டல் இன்டகிரேட்டட் டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இல்ல, அந்த பர்ட்டிகுலர் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூங்கிறது நம்மளுக்கு இல்ல. ஸோ இங்க இப்ப எடுத்தோனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர கம்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஸ்டேக் ஆயிருச்சுன்னு எடுத்துக்க கூடாது. அப்ப இங்க என்ன இருக்கு? சென்ட்ரல் டாக்ஸ்ன்னு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூவே சென்ட்ரல் டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கு. சென்ட்ரல் டாக்ஸ் ரூ. 14,139, ஸ்டேட் டாக்ஸும் ரூ. 14,139 57 பைசா. ஸோ அப்ப நம்ம டேலில நம்ம செக் பண்றோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஜிஎஸ்டிய தான் செக் பண்ணணும். ஸோ ரூ. 14,139 57 பைசா. ரூ. 14,139 57 பைசா. அதுல ஐஜிஎஸ்டி ரூ. 11,685 61 பைசா. ஸோ அப்ப நீங்க கரெக்ட்டா இந்த வேல்யூ இங்க மேட்ச் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். ஸோ எந்த ஃபிகர நீங்க வந்து இங்க உங்களுக்கு அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்லி டாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இங்க அப்பியர் ஆகுது. டாக்ஸபிள் வேல்யூவோ, இல்லன்னா இன்வாய்ஸ் வேல்யூவோ அது 2மே நம்மளுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா, இங்க தேவை கிடையாது. ஓகேங்களா? தென் சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இங்க இதே ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்ல டேலில நேச்சர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த நேச்சர் வியூ அப்படிங்கிறது கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்மளால வந்து அந்த டேபிள் வைஸ் செக்ஷன் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரிட்டர்ன் வியூல இருக்கா? இல்ல நேச்சர் வியூல இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்க ரிட்டர்ன் வியூவுக்கு நம்ம மாத்திட்டு, அதன்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு. இதே மாதிரி பி2சி லார்ஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அப்ப நம்ம வந்து பார்க்கணும். பி2சி லார்ஜ் வந்து ஒன்லி இன்டகிரேட் டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா பி2சி லார்ஜ்ல கண்டிப்பா அதர் ஸ்டேட்டுக்கான இன்வாய்ஸ் மட்டும் தான் இங்க ஸ்டோர் ஆகும். அதுவும் மோர் தென் 2.5 லேக்க்கு மேல 2.5 லேக் பில்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இன்டகிரேட் டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 39,600 அப்படின்னு இருக்கு. இங்க 39,600 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஐஜிஎஸ்டி இருக்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது அப்டேட் ஆயிடுச்சான்னு நம்ம வந்து பார்க்கணும். ரூ. 13,995 ரூ. 13,999 எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இங்க எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இதுல அதாவது லாஸ்ட் இந்த இந்த டேபிள் 6A கீழ பார்த்தீங்க அப்படின்னா 19,995 அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டாக்ஸ்ல இருக்கு. எக்ஸ்போர்ட்க்கு பொதுவா வந்து டாக்ஸ் கிடையாது. ஒருவேளை கேஷுவல் எக்ஸ்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ, அல்லது எல்யூடி பாண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்திலயோ கண்டிப்பா வந்து டாக்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பா ஐஜிஎஸ்டி தான் இருக்கும். ஓகேங்களா? அங்க வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்காது. அதனால ஐஜிஎஸ்டி வேல்யூவ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். So இதே மாதிரி ஒவ்வொரு டேபிளையும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்னும் நீங்க இந்த டேபிள நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, ப்ராப்பரா ஜிஎஸ்டி நம்பர்லாம் அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ப்ராப்பர் ஜிஎஸ்டி நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணிட்டு தான் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஸோ லாஸ்ட் ஃபீல்டுக்கு போயிட்டு நீங்க வந்து மாடிஃபை கூட நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ கீழ இருக்கக்கூடிய ஸ்க்ரோலிங் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு லாஸ்ட்ல பென்சில் ஐகான் குடுத்துருக்காங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கர்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் மூவ் ஆகும். ஸோ இங்க நீங்க வந்து டேட் மாத்துறீங்களா? வேல்யூ மாத்துறீங்களா? என்னன்னு பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம செக் பண்றதுக்காக பார்த்தோம். எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற பட்சத்துல.
ஸோ இந்த செக்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நீங்க வந்து இது எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ சம்மரி அப்படிங்கிறத கொடுக்கணும். வியூ சம்மரி இங்க பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல, அதனால வியூ சம்மரி. ஸோ உங்களால டெலீட் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியும். தென் வந்து நியூவா கூட ஒரு இன்வாய்ஸ் நீங்க புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஆட் பண்ண முடியும். இதை நீங்க ஒன் பை ஒன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜென்ரேட் ஃபைல் அப்படிங்கிறது கொடுங்க. இப்ப ஜென்ரேட் பண்ண ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன நேம்ல வந்து ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெரியுது. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஸ்பேஸ் தென் வந்து டேட்டு தென் R1 அப்படிங்கிறது GSTR1 தான் ஷார்ட்டா வந்து R1 அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்க கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணதுங்கிற ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆஃப்லைன் டாட் ஜேசன் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஓகேங்களா? இது அப்படியே நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்றதுக்கான கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேங்களா? ஸோ டு யூ வாண்ட் டு சேவ் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேக்குது. ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிறத நான் வந்து இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்ப எந்த லொகேஷன்ல சேவ் பண்ண போறீங்க? அதே எஃப் டிரைவ் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். அங்க ஆல்ரெடி எக்ஸல் ஃபைல் தான் நம்மளுக்கு இருக்கு. அதுல இருந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோல்டர்ல நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஃப் டிரைவ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா GSTR1 -April அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இங்கே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைல் வந்து சேவ் ஆயிடுது. இந்த ஃபைலை எடுத்து நம்ம டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல நம்மளுடைய யூசர் கிரெடென்ஷியல் கொடுத்து நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிராக்டிக்கல் எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஆரம்பத்துல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது கேட்டீங்களா? பிராக்டிக்கலா வேணும்னா இல்ல சண்டே கிளாஸஸ்ல யாரும் கேட்டிருந்தீங்களா நம்ம டீம்ல? யாரும் கேட்டிருந்தீங்களா? ஓகே. இது கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப ஆன்லைன்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிற ஆன்லைன்ல அந்த ஜேசன் ஃபைல நம்ம வந்து அப்லோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ண ஒவ்வொரு டாக்ஸ் பேயருக்கும் செப்பரேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து தனியா குடுத்திருப்பாங்க. அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லாகின் பண்ணிக்கணும். அந்த லாகின் உள்ள நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது குடுத்து நீங்க ஃபைல சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத பத்தின இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டீட்டெயிலா நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஆஃப்லைன் டூல்ல நம்ம எந்த மாதிரி நம்ம அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இப்போதைக்கு கேட்கலாம். இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல? சார் இதுல ஒரே ஒரு சின்ன இது. சொல்லுங்க. இதுல இன்வாய்ஸ் யாராவது போடுறாங்க அப்படின்னா இத போய் அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே. ம். ஏன்னா அதுல இருக்கிற IRN நம்பர் எல்லாமே டெலிட் ஆயிடும். ஒவ்வொரு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண சொல்ல அது போய் நம்மளுடைய போர்ட்டல்ல GSTR1 அப்லோட் ஆயிருக்குது. இதை போயிட்டு அப்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அதுல இருக்கிற IRN நம்பர் டெலிட் ஆயிடும். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய ஃபைல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேலி ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகுறதே எதா இருக்கும் அப்படின்னா இன்வாய்ஸ் இல்லாத B2C இருக்கு இல்லையா? B2C தென் எக்ஸம்ப்டட் இன்வாய்சஸ். ஓகேங்களா? எக்ஸம்ப்டட் இன்வாய்ஸ் அது மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க அப்டேட் ஆகும். ஓகேங்களா? சோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்ஃபர்மேஷன் இங்க டைரக்டாவே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டேலி வந்து ஃபில்டர் பண்ணிடும். முன்கூட்டியே ஃபில்டர் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகேங்களா சார்? நீங்க டேலில இன்வாய்ஸ் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் உடைய டேட்டாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இங்க நான் வந்து எஸ் குடுக்கல. அதனால வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரல. இப்ப இன்வாய்ஸ் நான் வந்து எஸ் குடுத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? நார்மலா நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணுவோம். பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டிசபிள் பண்ணிடும். யாராவது டேலில இன்வாய்ஸ் யூஸ் பண்றவங்க இந்த ப்ராசஸ் பண்ணி பாத்தீங்களா? சார் சொல்ற மாதிரி மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரீலோட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அப்லோட் ஆயிடும். ஓகே நீங்க சொல்றது. ஆனாலும்
டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுக்கும் போதே இப்ப எப்படி ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதை டேலி வந்து உங்களுக்கு காமிக்கல, திரும்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேசிஸா வேல்யூ கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபீல்டு ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன் மிஸ்மேட்சிங் வித் ஜிஎஸ்டி டேட்டா எக்ஸ்க்ளூடிங் இ இன்வாய்ஸ் வித் ஐஆர் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. ஸோ இது டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும், டேட்டா வந்து நம்மளுக்கு ரீ அப்லோட் ஆக வாய்ப்பு. ஓகேங்களா சார் வெங்கடேசன் சார்? ஓகே சார். இந்த இது நோ கொடுத்துட்டு அப்லோட் பண்ணா இது ஆயிடும் சார். ஆட்டோமேட்டிக்கா நோ தான் இருக்கும். நான் இப்ப ரீசன்ட்டா எஸ் கொடுத்ததனால அது எஸ்ன்னு இருக்கு. டிஃபால்ட்டாவே நோன் தான் இருக்கும். டேலி ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணிடும் அத. வேற ஏதாவது டவுட் இருக்கா? தமிழ்வேல் சார் ஐ திங்க் வந்திருக்கீங்களா? தமிழ்வேல் சார், பழனியப்பன் தமிழ்வேல் சார். நீங்க வந்து அகைன் வந்து ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 செஷன் வந்து நம்ம அடுத்த மாசம் கண்டக்ட் பண்ண இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து யூடியூப்ல கொடுத்துருந்தேன். அதுல திரும்ப நீங்க அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே செஷன் தான், பட் வேற ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் வந்து அதை பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ் கிடையாது, அது கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் அது. ஓகேங்களா? அதர்வைஸ் டிடிஎஸ் அப்படிங்கிறதுக்கு தனியா நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண இல்லையா, நீங்க டிடிஎஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேபி அதுல நீங்க கொடுங்க. அதுல ஆல்ரெடி நம்ம டீம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் சார் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? டிடிஎஸ்க்கு. ஸோ இன்னைக்கும் அதோட ப்ரொமோஷனுக்காக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பிளான்ல இருக்கு, கொடுத்துருக்காங்க கண்டென்ட். நான் அப்லோட் பண்ணிட்டு நம்ம இதுல ஷேர் பண்றேன். சார் ஜெயராம் சார். ஜெயராம் சார் சொல்லுங்க சார். சார் இன்வாய்ஸ் மோட்ல இருக்கேன் சார். இப்போ நான் வந்து டெய்லி வந்து 10 பில்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து இதுல வந்து டேலியில வந்து போட்டுறேன். கேட்கும்போது வந்து ஆக்சுவலா வந்து இ இன்வாய்ஸ் ப்ரொவைடர்னா நான் போட்டுறேன். ஆஃப்டர் 30th நான் மொத்தமா எல்லாத்துக்குமே இ இன்வாய்ஸ் வந்து போட்டுருக்கேன். ஐசியா. ஓகே, அதான் இப்ப வந்து நீங்க ஜிஎஸ்டிஆர் உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1ல எடுத்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? இல்ல சார், நான் வந்து டெய்லி வந்து நான் பில் வந்து ஆக்சுவலா வந்து டேலியில போட்டுறேன். ஓகே, இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிடுறீங்க. இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணாம போர்ட்டல்ல வெறும் இத மட்டும் ஆக்சுவலா போட்டேன். ஓகே. ஜெனரேட் பண்ண டேட் வந்து ஆனா இ இன்வாய்ஸ் வந்து 30th போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம். லேட்டா வந்து நீங்க போட்டுக்கலாம். அப்ப இ இன்வாய்ஸ்ங்கிறது வந்து ஆன் போடக்கூடாது. இல்ல சார், அது வந்து என்னன்னா 24 hours இல்ல அப்படி கிடையாது. அதான் இ இன்வாய்ஸை பொறுத்தவரை இவே பில் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா நம்ம போட்டா தான் மூவ்மெண்ட் கிளியர் ஆகும். ப்ரீவியஸ் டேட்டுக்கானதை நம்ம வந்து போட்டுக்கலாம். 24 hours அப்படிங்கிறது அந்த ஆன்லைனோடைய டேட்டா விசிபிலிட்டியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே. டேட்டா விசிபிலிட்டி. ஆனா வந்து நான் வந்து 1 to 30th வரைக்கும் பில் வந்து நான் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். எப்ப எனக்கு தேவையோ அப்போ வந்து இ இன்வாய்ஸ் வந்து அட் 30th வந்து ஒவ்வொரு பில்லையும் வந்து இ இன்வாய்ஸ் போட்டு ஐசிஆர் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து அது பாசிபிள் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து இ இன்வாய்ஸ் வந்து இந்த டேட்ல தான், இந்த டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பில் தான் போடணும்னு சொல்லிட்டு ரூல் கிடையாது. ஆனா ஃபியூச்சர் டேட்ல இருக்கக்கூடிய பில்ல வந்து இ இன்வாய்ஸ் போட முடியாது. இன்னைக்கு 21ஆம் தேதி, நாளைக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து அட்வான்ஸா நம்ம வந்து இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து நாளைக்கு டேட்ல இருக்க அப்லோட் பண்ண முடியாது. ஆனா ப்ரீவியஸ் டேட்ல இருக்கிறது நம்ம தான் அப்லோட் பண்ணலாம். ஆனா இவே பில்ங்கிறது அந்த அத சேம் டேட்ல தான சார் இருக்கும். ஆமா, இவே பில் ஏன் நம்ம சேம் டேட்ல நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மூவ்மெண்ட்டுக்கானது. சோ குட்ஸ் இன் டிரான்சிட்ல இருக்கும்போது இவே பில் வேணும். அதுக்காக அந்த டைம்ல நம்ம வந்து ஜெனரேட் பண்ணி அவங்க கையில கொடுத்து விடணும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டர் கையில. அதுக்காக இவே பில்ங்கிறது கம்பல்சரி அப்பவே நம்ம வந்து இது பண்ணிடுறோம், ஜெனரேட் பண்ணிடுறோம். இன்னொரு விஷயம், இப்ப இ இன்வாய்ஸ்ல இப்ப சார் சொல்லியிருந்தீங்களே சார், இல்ல 24 hours தான் டைம் இருக்குன்னு சொல்லி, அது கிளாரிட்டி இன்னொன்னு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, இப்ப இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் வந்து லாஸ்ட் இயரோடைய டர்ன் ஓவர் யாருக்கெல்லாம் மோர் தென் 5 crore இருக்கோ
அவங்களுக்கு எல்லாம் இப்பதான் ரீசெண்டா தான் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்பதான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மே மந்த் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான்னு வச்சுக்கிறேங்க. மேபி அப்ப இன்னைக்கு ரெஜிஸ்டர் இன்னையில இருந்து தான் நாங்க வந்து இன்வாய்ஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. So இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இருக்கக்கூடிய பில்ல கூட அவங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு இன்வாய்ஸ் வந்து அலோவ் பண்ணும். அல்லது மே 1ஆம் தேதியில இருந்து அதுல நாங்க பண்ணிக்கிறோம் சார், அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னாலும் அது வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். மே 1ஆம் தேதி பில்ல கூட இன்னைக்கு நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணலாம் சார். அதே மாதிரி கேன்சல் பண்ணலாம் சார். கேன்சல் வந்து ஆமா நீங்க என்னைக்கு அப்லோட் பண்ணீங்களோ ரீசன் அன்னைக்கு கேட்கலாம். அதுல இருந்து 24 மணி சார் நேரத்துக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணணும். சார் 24 ஹவர்ஸ்க்குள்ள கேன்சல் பண்ணலாம். இவே பில்லு ரைஸ் பண்ணிட்டாவே ஐடிசி அவங்க எடுக்க முடியாது. ஏப்ரல் பில்லு அவங்க போட்டுட்டு போர்ட்டல்ல இவங்க அப்லோட் பண்ணியிருந்தாலும் அவங்க ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. அது 2A வருமே தவிர 2Bக்கு போகாது. அவங்க 5 கோடிக்கு மேல வந்துட்டாங்க, இருங்க அவங்க சொல்றேன். எலிஜிபிள். ஒரு நிமிஷம். இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒண்ணுதான் வந்து என்ன அப்படின்னா ஐடிசி எலிஜிபிள் கொண்டு வரணுங்கிற கான்செப்ட் இன்வாய்ஸுக்கு தான். ஓகேங்களா? இன்வாய்ஸ் வந்து ஐடிசி எலிஜிபிளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம். ஆனா இவே பில் அப்படிங்கிறதுக்கும் ஐடிசிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவே பில் அப்படிங்கிறது டிரான்சிட் வந்து ப்ராப்பரா கொண்டு போகணும், அதுக்காக மட்டும்தான். ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஐடிசி. அதனாலதான் நம்ம வந்து இன்வாய்ஸ்ல இந்த B2B பில் அப்படிங்கிறதையும் இந்த B2Bக்கான கிரெடிட் நோட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்லோட் பண்றோம் இன்வாய்ஸ்ல. அட் த சேம் டைம்ஸ் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸம்ப்டட் இருந்தாலும் கூட கம்பல்சரி நம்ம வந்து இன்வாய்ஸ்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஆனா B2C டாக்ஸபிள் இன்வாய்ஸா இருந்தாலும் கூட நம்ம வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா இவே பில்ல பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம இவே பில்லுக்கு, ஏன்னா குட்ஸ் இன் டிரான்சிட் இருக்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த இவே பில் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இவே பில் ஜென்ரேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஐடிசி கிளைம் பண்ண முடியாம போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டா எடுத்துக்க முடியாது. அல்லது ஒரே நிமிஷம் சார். ஏப்ரல் மாசம் இவங்க இன்வாய்ஸ் போட்டு இருக்கணும். இன்வாய்ஸ் அவங்க அப்ளிகபிள் இருக்குதா இல்லையான்னு அவங்க செக் பண்ணிட்டு தான் போடணும். விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிட்டாங்க, அப்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அதர் பார்ட்டிக்கு ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லவே அது GSA 2Bல வராது, 2Aல மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே அவங்க கிரெடிட் நோட்டை ரேஸ் பண்ணி மறுபடியும் வேற இதுல கொரி ரேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணணும். இன்னொன்னு இன்வாய்ஸ் என்ன சொல்றாங்க 3 நாள் தான். அதாவது இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து எண்ட் ஆஃப் தி மந்த்ல பண்றவங்களுக்கான அவங்க மீட் பண்ணிருக்கக்கூடிய இஷ்யூஸ் கரெக்ட்டுங்களா? அதாவது இன்னைக்கு போயிட்டு சார் அவங்க 5 crore கிராஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்துட்டே இருக்கணும். அவங்க இந்த வருஷம் தான் கிராஸ் பண்றாங்கன்னா அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 25, 26க்கு அவங்க போய்க்கலாம். அதுதான் ஏற்கனவே தெரியும், நான் தெரியாம போட்டுட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்க சேல் பண்ற ஐடிசி எலிஜிபிள் யாருக்குமே கிடைக்காது. அதே மாதிரி சேர்த்துட்டு நீங்க சொல்றது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் ப்ரீவியஸ் இயர் அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர்ல மோர் தென் 5 crore வந்து டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணவங்களை பத்தி நீங்க சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர்ல. ஸோ அதான் கரெக்ட் தான். இப்போ வந்து இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்வாய்ஸ் நம்மளுக்கு அப்ளிகபிள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எந்த டேட்ல இருந்து நம்ம அப்ளிகபிலிட்டி கொண்டு வரமோ அந்த டேட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடிசி கிளைம் பண்ற கஸ்டமர்ஸுக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனாலும் கூட இன்னும் போர்ட்டல்ல என்ன பண்ணல அப்படின்னா ப்ரீவியஸ் இயருக்கான அந்த ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் இன்னும் கூட அப்டேட் ஆகாமனா இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில பேருக்குன்னா அப்டேட் ஆகாம இருக்கு. அதை வந்து இப்ப எல்லாருமே ரீசெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ளிகபிலிட்டிக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்ட்டுங்களா சார்? அதுதான் நான் இப்ப எல்லாமே இன்வாய்ஸ் போட்டுடுவேன், ஆனா மாசம் லாஸ்ட்ல தான் நான் இன்வாய்ஸும் ரேஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போ இவர் ஒவ்வொரு 1 lakh மேல போறதுக்கு எல்லாமே இவே பில் போட்டாகணும். அப்போ மூவ்மெண்ட் அந்த இடத்துல மூவ் ஆயிருக்குது, லாஸ்ட்ல தான் நான் மூவ் பண்ண போறேன்னா அவர் எந்த வெஹிக்கிள் நம்பர்ல எந்த இவே பில்ல போட்டுட்டு இருப்பாரு. இன்வாய்ஸ் அப்பதான் ரேஸ் பண்றாரு அவரு. பத்தி பேசவே இல்லை சார்.
அதான் நான் இவே பில் இல்ல, இப்ப இன்வாய்சிங் தான் இப்ப கான்செப்ட் ஓடிக்கிட்டு நான் இருக்கு. அதான் எனக்கு ஜெயராம் தெரியும் சார். வித்தின் 1 lakh இல்லைன்னா வித்தின் 50,000 என்னால இ இன்வாய்ஸ் போட முடியும். எப்ப அது வந்து இபே பில் கன்வெர்ட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் போட மாட்டேன்னு அதுவும் தெரியும். ஓகே 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 சார். புரியுதுங்களா? நல்ல ஒரு டிபேட். ஸோ அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்றோம். ஒரு நிமிஷம் சார். இப்ப இதுல வந்து இன்வாய்ஸ் அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் அது அந்த அது எப்படி டேலியில வந்து ஜெனரேட் பண்ணது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா டேலியில? ஏன்னா அது ஒரு செஷனா நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ரெக்கமெண்ட் இருக்காங்க. இன்வாய்ஸ்க்கு இதெல்லாம் எனேபிள் பண்ணணும். இப்படிதான் நம்ம வந்து ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு செஷனா கண்டக்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு அந்த செஷன் நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்வாய்ஸ் எப்படி டேலியில ஃபங்ஷன் ஆகுது, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா சார்? ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டி குடுத்தீங்க. தேங்க் யூ. ஸோ அ சார், இந்த செஷன் அப்படியே நம்ம வந்து கம்ப்ளீட் சார், பண்ணிக்கலாம். வேற யாருக்கும் டவுட் இருக்கா? சொல்லுங்க சார். சார், ஆ சார், சொல்லுங்க சார். சார், இந்த பர்ச்சேஸ் பில்ஸ் வந்து போடுறோம் சார். புரியல. சார், பர்ச்சேஸ் பில்ஸ் வந்து நம்ம போட்டுறோம். ஆட்டோ ம், கலெக்ட் ம். கால்குலேட் போயிருது. ஆனா ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து ரீகான்சிலேஷன் பண்ணும்போது பாயிண்ட் ஒரே ஒரு பைசா இருந்தாலுமே ரீகான்சிலேஷன் ஆக ம்ஹ்ம். ஆட்டோ அதாவது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2A, 2B ரீகன்சிலேஷன் சொல்றீங்களா? மாட்டேங்குது. ஓகே. ஸோ அடுத்த வர்ற சண்டே வந்து நம்ம வந்து கண்டிப்பா அத ஸ்பெஷல் செஷனாவே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். அதர்வைஸ் நம்மளுடைய செஷன்லயும் நம்ம வந்து அத பார்த்துருவோம். தென் வந்து என்ன அப்படின்னா, ஆ உங்களுக்கு ஆட்டோ ரீகன்சிலேஷன் அப்படின்னு பண்ணும்போது நெறைய விஷயங்கள் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, F11ல நீங்க வந்து பிரஸ் பண்ணும்போது இந்த இடத்துல F12 குடுங்க. இங்க நீங்க வந்து அந்த 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது ரவுண்டிங் இன்ஃபர்மேஷன்ல. ஸோ அதுல நீங்க பார்க்கும்போதும் சரி, சப்ளையர் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், இங்க நீங்க வந்து ஒரு 3 டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க ஓகே. சொன்னது எக்ஸாக்ட்டா வந்து என்ன அப்படின்னா, இந்த செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, F12 குடுங்க. F12 குடுத்துட்டு இக்னோர் டிஃபரன்ஸஸ் இன் அ டாக்ஸ் வேல்யூ இருக்கு பாருங்க. இத குடுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ் வேல்யூ அப் டூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இக்னோர் ஓகே சார். டிஃபரன்ஸஸ் வேல்யூ அப் டூ. அதுல ரூ. 2 வரையும் குடுங்க. இல்லன்னா ரூ. 1 குடுங்க. ரூ. 2 குடுக்குறது உத்தமம். கரெக்ட். ஸோ ரூ. 2 ஓகே. குடுத்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அப்படிங்கிறத குடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த எரர் சேவ் பண்ணும்போதே ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணும்போது இங்க யூன்னு கேட்கும். அதன்படி நீங்க குடுத்து அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. ஆக்சுவலா ஜெயராம் சார் நீங்க அனுப்புன அந்த கிரெடிட் நோட்ல வந்து, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பைசே டிஃபரன்ஸ். அதனால தான் ஆமா என்னால சார். அத வந்து சார்ட் அவுட் பண்ண முடியல. அதனால தான் நான் டெக்னிக்கல் டீம்ல குடுத்தேன். ஏன்னா டாக்ஸபிள் வேல்யூ, சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி அதோடைய டோட்டல் வேல்யூவையும், ம். இன்வாய்ஸோட டோட்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணா, ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து நீங்க குடுத்த அந்த எக்ஸெல் ஃபைல்ல இல்ல. ஓகேங்களா? இல்ல. தனியா இல்ல. ஆமா. அதே மாதிரி ஹெட்டிங் வந்து என்ன அப்டின்னா, மல்டி ஹெட்டிங் தான் குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படித்தான் ஜெனரேட் ஆயிருக்கு அது. மல்டி ஹெட்டிங்னா இருக்கும்போது, என்னால வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் டெக்னிக்கல் டீம்ல குடுத்து அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் வந்து அந்த வொர்க் அப்படிங்கிறது பண்ணேன். ஸோ அவங்க சொல்லுங்க கம்ப்ளீட் சார். நான் நீங்க பேசுங்க. அது ஓகே அப்டின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்றேன். பட் சாட்டர்டே அப்படித்தான் பேமெண்ட் போட்டு ம், விட்டுருக்கேன். அது கூட பண்ணுங்க. சாட்டர்டே, ம். சண்டே நான் போட்டு ஓகே சார், ஓகே சார். அத நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். அவங்கட்ட நான் கேட்டு எந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் குடுப்பேன். இன் ஃபியூச்சர்ல ஏதாவது சப்போர்ட் இருந்தா கூட நான் அவங்க டீம் இல்லாம, அதாவது எங்களுடைய இது டெக்னிக்கல் இல்லாம கூட நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலா நான் அந்த ரீகான்சிலேஷன் போகும்போது இந்த பாயிண்ட் சம்திங்ல வந்தது. இப்போ உங்களோட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப வேல்யூபிளான ஒர்க் கண்டிப்பா சார். சார், கண்டிப்பா சார். நீங்க இப்ப கூட அத யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து அடுத்து நானும் நம்ம பண்ணிருக்கேன். ரீகன்சிலேஷன் தனியா பார்ப்போம். ஏன்னா, தமிழ்வேல் சாரோ அல்லது சம்திங் இன்னும் ஒரு சில பேரு அது கேட்டிருந்தாங்க. ஸோ அத ஒரு தனி செஷனா எங்களுக்கு வைங்க 1 1/2 ஹவர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அதனால சண்டே செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கான சாம்பிள் ஓகே. டேட்டா மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு அந்த கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் வந்து அ ப்ரமோஷன் வீடியோ குடுத்துருவேன். தென் வந்து என்ன பண்ணலாம், ஓகே. அதுலயும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா ஓகே சார்? சார். ஓகே சார். தேங்க் யூ கான்டாக்ட் ஃபார் சார். எவரிஒன். ஜெயராம் சாரா இருக்கட்டும், தென் ஹரிகிருஷ்ணன் சார், வெங்கடேசன் சார். தேங்க் யூ. நாளைய செஷன்ல நம்ம வந்து தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஓகே.